ஓர் அழகிய மடத்தின் முற்றத்தில் ஒரு சிறுவன் ஞானியை தேடி வந்தான். சிறுவன்: ஞானியே, நான் தன்னம்பிக்கை இல்லாதவனாக இருக்கிறேன். எப்படி அதை அதிகரிப்பது? ஞானி அமைதியாக: சிறுவனே, உன் கையில் ஒரு கல் எடுத்துக்கொள். சிறுவன் ஒரு கல்லை எடுத்தான். ஞானி: இப்போது அந்த கல்லை உன் முன்புள்ள தண்ணீரில் எறி. சிறுவன் கல்லை எறிந்தான். கல் தண்ணீரில் விழுந்து மூழ்கியது. ஞானி: பார்த்தாயா, அந்த கல் எவ்வாறு மூழ்கியது? சிறுவன்: ஆம், கல் தண்ணீரை விட கனமானது என்பதால் மூழ்கியது. ஞானி: சரியாகச் சொன்னாய். இப்போது அந்த கல்லை மீண்டும் எடுத்து அதை தண்ணீரில் மிதக்கவை. சிறுவன் கல்லை எடுத்து அதை தண்ணீரில் மிதக்க வைக்க முயன்றான். ஆனால் அது மீண்டும் மூழ்கியது. ஞானி: மீண்டும் முயற்சி செய்து பார்க்கலாமா? சிறுவன் மீண்டும் முயன்றான். ஆனால் கல் மீண்டும் மூழ்கியது. ஞானி: ஏன் மிதக்கவில்லை? சிறுவன்: கல் தண்ணீரை விட கனமானது என்பதால் மிதக்க முடியவில்லை. ஞானி: சரி, இப்போது நீயே சொல், தன்னம்பிக்கை என்பது கல்லுக்கு ஒப்பானதா? சிறுவன்: இல்லை. ஞானி: அப்படியென்றால் தன்னம்பிக்கை என்பது கல்லை போல கனமானதா? சிறுவன்: இல்லை. ஞானி: சரியான புரிதல். தன்னம்பிக்கை என்பது கல்லை போல கனமானது அல்ல, அது தண்ணீரை போல லேசானது. தண்ணீர் எவ்வாறு எல்லாவற்றையும் மிதக்க வைக்கிறதோ அதுபோலவே தன்னம்பிக்கையும் உன்னை எல்லாவற்றையும் சாதிக்க வைக்கும். அதை எப்போதும் லேசாக வைத்துக்கொள். அது கனமானால் அது மூழ்கிவிடும். சிறுவன் ஞானியின் வார்த்தைகளை ஆழமாக சிந்தித்தான். அவன் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தான்.